அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் என்விரான்மெண்டலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் சைலண்ட் வேலி கேஸ். என்விரான்மெண்டல் லா எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மேற்கண்ட 2 வீடியோக்களும் இதையும் சேர்த்து நான் எழுதாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளில வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகுங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் இந்த சைலண்ட் வேலி கேஸ். ஒரு கேஸ் ஸ்டடி தான் இது. சைலண்ட் வேலி கேஸ் என்பது கேரள மாநிலத்தில் உள்ள சைலண்ட் வேலி அப்படின்ற அடர்ந்த காடுகளை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற மிக முக்கிய சுற்றுச்சூழல் போராட்டமாகும். சைலண்ட் வேலி அப்படின்ற ஒரு இடத்துல பெரிய காடுகள் இருக்குது. அந்த காட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு சைலண்ட் வேலி பகுதியில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அமைக்க திட்டமிட்டது. இந்த இடத்துல அந்த திட்டத்தை போட்டால் மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அரிய வகை தாவரங்கள், கேரளான்னு பார்த்தாவே பார்த்திங்கன்னா பசுமைக்கு எந்த விதத்துலையும் குறைவு கிடையாது. அதனால் அரிய வகை தாவரங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதிக்கும் என்ற காரணத்தினால் விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எஸ், கரெக்டான ஒரு எதிர்ப்பு தான் அது. இதையடுத்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்து 1983 அந்த திட்டத்தை கைவிடுறாங்க. என்ன அற்புதமாக புரியுது பாருங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிள் அழகாக எழுதிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். பின்னர் சைலண்ட் வேலி பகுதி தேசிய பூங்காவாக, நேஷனல் பார்க்காக அறிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கேஸ் ஸ்டடியை ஏன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதக்கூடாது? எழுதுனா நீங்களும் வரலாற்றில் இடம் பெறுவீங்களே, எழுதுங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலை பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 48A நான் சொன்னதற்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனை டச் பண்ணாமல் என்விரான்மெண்டல் லா எக்ஸாமை முடிக்க முடியாது அப்படின்னு இதோ வந்துட்டார் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஆர்டிக்கல் 48A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் சுற்றுச்சூழல் மற்றும் காடுகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மற்றும் காடுகளை பாதுகாக்கணும். கேரளா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த ஒரு ஐடியாலஜியை மக்கள் மற்றும் விஞ்ஞானிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இந்த சைலண்ட் வேலி கேஸு இந்த ஆர்டிக்கல் படி தான் நடந்தது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் இன்னொரு ஆர்டிக்கல் 51A சப்கிளாஸ் Gயின் படி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் காரணமாகவும் இந்த அற்புதமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 1984 என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அறிவிக்கப்படுகிறது. காடுகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. இது எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கேள்வி கேட்டாலும் சரி, கேள்வி கேட்கலனாலும் சரி எழுதித்தான் ஆக வேண்டும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. பப்ளிக் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு 3 கான்செப்ட் அப்படி எழுதிக்கிங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், விஞ்ஞானிகள், பொதுமக்கள் இந்த திட்டத்தை எதிராக பெரிய அளவில் எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள். அது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். பல தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகள் சைலண்ட் வேலியை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த போராட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இயக்கங்களில் ஒன்றாக மாறியது 1983 அந்த மாதிரியான காலகட்டத்தில். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் மிக எளிமையான கான்செப்ட், புரிஞ்சிருக்கும். எழுதாமல் வரமாட்டேங்கிற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.